அதிமுக ஆட்சி காலத்தில் இருந்தே கிட்னி திருட்டு என்கிற ஒரு விஷயம் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். மேலும் இந்த கிட்னி திருட்டு விவகாரத்தில் தற்பொழுது அந்த குறிப்பிட்ட மருத்துவமனைகளுடைய உரிமமானது ரத்து செய்யப்பட்டிருப்பதாகவும் விசாரணையுடைய அடிப்படையில் அடுத்தடுத்த கட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவித்திருக்கிறார். மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் ஏற்கனவே இந்த விவகாரம் பூதாகாரமாக எழும்பிக் கொண்டிருக்கக்கூடிய சூழலில் இந்த கிட்னி திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அந்த ஏஜென்ட் மருத்துவமனை இன்னும் இதில் வேறு யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்கிறாங்களோ அவங்க எல்லார் பேர்லையுமே நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதே பிரதான கோரிக்கையாக எழக்கூடிய சூழலில் இப்போ இந்த விவகாரத்தில் அந்த சம்பந்தப்பட்ட மருத்துவமனை மீதான அந்த உரிமமானது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது என்றும், மேலும் இந்த கிட்னி திருட்டு விவகாரத்தில் அடுத்தடுத்த நடவடிக்கைகள் தொடர் விசாரணையின் அடிப்படையில் நிச்சயமாக இருக்கும் என்றும் எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன். அப்பொழுது அதிமுக ஆட்சி காலத்தில் இருந்தே இந்த கிட்னி திருட்டு என்கிற ஒரு விஷயம் தொடர்கிறது என்றும் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார் அமைச்சர் மா சுப்பிரமணியன். கூடுதல் விவரங்களை அறிவோம். செய்தியாளர் தாயுமானவன் இணைகிறார். தாயுமானவன், இப்போ இந்த கிட்னி திருட்டு விவகாரத்தில் தொடர் விசாரணையின் அடிப்படையில் அடுத்தடுத்த நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அதிமுக ஆட்சி காலத்தில் இருந்தே இந்த கிட்னி திருட்டுங்கிற ஒரு விஷயம் இருக்கு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் முன் வச்சிருக்கிறார் அமைச்சர். இந்த விவகாரத்தில் அமைச்சர் வேற என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கிறாரு, விவரங்கள்? நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்துல விசைத்தறி தொழிலாளர்களிடம் அந்த கிட்னி திருட்டு சம்பவம் தொடர்பாக தொடர்ந்து மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் சார்பில் உரிய விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும், முதற்கட்ட விசாரணை என்பது நிறைவு பெற்றக்கூடிய அடிப்படையில 2 மருத்துவமனைகள் இந்த கிட்னி மாற்று அறுவை சிகிச்சையை மேற்கொண்டிருப்பது விதிகளுக்கு மீறி மேற்கொண்டிருப்பது தெரிய வந்ததன் காரணமாகவே இந்த சம்பந்தப்பட்ட 2 மருத்துவமனைகள் மீதும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் தகவலை வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக பெரம்பலூரை சேர்ந்த தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவமனை, திருச்சியை சேர்ந்த சித்தார் மருத்துவமனை ஆகிய இந்த 2 மருத்துவமனைகளிலும் இந்த கிட்னி தொடர்பான அறுவை சிகிச்சைகள் சட்ட விதிகளுக்கு புறம்பாக நடந்திருப்பது உறுதி செய்யப்பட்ட பட்சத்தில் தான் இது தொடர்பான நடவடிக்கை இந்த 2 மருத்துவமனைகளிலும் வரும் நாட்கள்ல அந்த மாற்று அறுவை சிகிச்சை மேற்கொள்ள கூடாது என்பதை வலியுறுத்தக்கூடிய வகையில் அதற்கான லைசன்ஸ் என்பது ரத்து செய்யப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பா இந்த விவகாரம் தொடர்பாக விரிவான விசாரணை மேற்கொள்வதற்கு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் சார்பில் ஒரு நடவடிக்கை என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் அதற்காக குழு என்பது அமைக்கப்பட்டிருந்ததாகவும், அந்த குழு அளித்திருந்த பரிந்துரையின் அடிப்படையிலேயே சட்ட விதிகளுக்கு உட்பட்டு முதற்கட்டமாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக தகவலை வெளியிட்டிருக்கிறார். அது மட்டுமல்லாம நாமக்கல் கிட்னி திருட்டு விவகாரம் என்பது இதனை ஒரு திருட்டாக பார்க்க முடியாது எனவும், சட்டத்திற்கு புறம்பாக கிட்னியை பெற்று இந்த விற்பனை செய்து அந்த கிட்னி உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை என்பது மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக குறிப்பிட்ட அவர், இது கடந்த அதிமுக ஆட்சி காலத்திலிருந்தே நடைபெற்று வரும். கடந்த 2019ஆம் ஆண்டே இந்த நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்துல இந்த கிட்னி திருட்டு முறைகேடு என்பது நடந்திருந்ததாக அவர் சுட்டிக்காட்டிய அவர், தற்போது முதற்கட்ட விசாரணை அறிக்கை தான் தமிழக அரசு கிடைத்திருப்பதாகவும், முதற்கட்ட விசாரணையின் அடிப்படையில் தான் 2 மருத்துவமனை மீதும் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைக்கான லைசன்ஸ் என்பது ரத்து செய்யப்பட்டிருப்பதாகவும், முழு விசாரணை அறிக்கையை IAS அதிகாரி வினேஷ் தலைமையிலான குழு சமர்ப்பிக்கும் பட்சத்தில் அடுத்த கட்டமாக சம்பந்தப்பட்ட மருத்துவமனை ஊழியர்கள், அதே போல் மருத்துவர்கள், அதே போல் இந்த கிட்னி திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் மீது அடுத்த கட்டமாக துறை சார்ந்த நடவடிக்கை மற்றும் சட்டத்திற்கு உட்பட்ட நடவடிக்கையை எடுக்க முடியும் என தெரிவித்திருக்கிறார். கடந்த 2019ஆம் ஆண்டே இந்த நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்துல இந்த கிட்னி திருடப்பட்ட விவகாரம் தொடர்பாக ஒரு காவல்துறைக்கு ஒரு புகார் வந்திருந்ததாகவும், அந்த புகாரின் அடிப்படையில் காவல்துறை அன்றைய தினமே இது தொடர்பான ஒரு விசாரணையை மேற்கொண்டு சம்பந்தப்பட்டவர்களை கைது செய்திருக்கக்கூடிய பட்சத்துல இது போன்ற தவறுகள் தற்போது நடந்திருக்க வாய்ப்பில்லை என்பதை சுட்டிக்காட்டி இருக்கக்கூடிய அமைச்சர்,
தொடர்ந்து இனி வரும் நாட்கள்ல இனியும் இது போன்ற தவறுகள் ஏற்படாமல் இருப்பதற்காக தற்போதைய அரசு அதற்கான நடவடிக்கையை எடுக்கும் எனவும் அதற்கு சட்டத்திற்குட்பட்டு நடவடிக்கை எடுப்பதற்கான அனைத்து வழிமுறைகளையும் வகுக்கப்பட்டு வருவதாகவும் தொடர்ந்து விசாரணை அறிக்கை என்பது சமர்ப்பிக்கப்படக்கூடிய பட்சத்தில் மேலும் பலர் மீது நடவடிக்கை எடுக்க வாய்ப்பு இருப்பதாக சுட்டிக்காட்டியிருக்கிறார். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் ஆத்மான் செவ்வாய்தோறும் இரவு 8 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.